ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். இப்போ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் ஒரு புதுசாக ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. பழைய கோயிலெல்லாம் இது பண்ணி அது எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். யாரெல்லாம் அங்கே போகிறீங்களோ என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. இவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, உள்ள அழகாக இருக்குது. நம்ம சவுடின் ஆர்கிடெக்சரில் இருக்குது, எல்லாமே தமிழ் ஆர்கிடெக்சரில் பாருங்கள். நல்லா அழகாக வசதியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இது டூரிஸ்ட் ஸ்பாட் கூட ஆகிடும். உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இது இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க, அதாவது டென்ட் போட்டிருக்காங்க ஊதுறதுக்காக. என்றைக்கு நடக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு தரிசனமாக போயிருந்தேன், பார்த்தேன். நாங்கள் நல்லா அழகான ப்ளேஸ், நல்லா ரம்மியமாக இருக்குது. மலைகளுக்கு இடையில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குது. சுற்றி பார்க்கறதுனால அழகாக ஒரு ஸ்கொயரில் இருக்குது. நாளைக்கு ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். நல்லா கிரானைட் கல் போட்டு சூப்பராக இருக்குது. இந்த ரெட் கலர் பாருங்கள், அழகாக இது புதுசாக வந்து வேலி பண்ண போகிறாங்க. அந்த கோயிலை டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த செட்டப்ஸாக இன்றைக்கி என்னைக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. பக்கத்தில் பாருங்கள் ஒரு மரம், பார்த்திங்களா? மரம் காய்கள்லாம் எல்லாமே நல்லா ரம்மியமாக இருக்கும். நான் அன்றைக்கி பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கோயிலெல்லாம் பக்கத்தில் பார்க்கல. இந்த மரம் பாருங்கள், அழகாக இருக்குது. பூத்து கொடுங்குறது. காய் பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றதுக்கான காய் இல்லை, சும்மா தான் ஏதோ ஒரு மரம். நல்லா பார்த்து லைக் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பெல் பட்டன் அனுப்புங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சராக பண்ணியிருக்காங்க. சுற்றி இருக்குது இதே ஆர்கிடெக்சரு. நீங்கள் பக்கத்தில் போலீஸ் வந்து ரவுண்டு வந்தாங்க, செக்யூரிட்டி. பாய்.